ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்யார். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 24 முதல் 30 வரைக்கும், அதாவது ஆவணி தமிழ் தேதி ஆவணி 8 முதல் 15 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றியுடன் இருக்கிறோம். கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் எங்கே இருக்கார்? 11ஆம் இடத்துல 2 நாள், 12ஆம் இடத்துல 5 நாள் இருக்கார். ராசிநாதனுடைய நிலை இதுதான். புதன் பொறுத்தவரையிலையும் மறைஞ்சாலும் தப்பில்லை. மறைந்த புதன் நிறைந்த தனம் சொல்லுவாங்க. சரி, தொழில் எப்படி இருக்கும், உத்தியோகம் எப்படி இருக்கும், அதில் வளர்ச்சி இருக்குமா, நல்லது நடக்குமா, இல்லை வழக்கமாக தொழில் போகிற மாதிரி தான் போகுமா இந்த வாரமும்? இது நல்ல கேள்வி இல்லையா? 10ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் அந்த புதன் தான். இப்போ 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் புதன். அவன் சொல்லிட்டோம் 11ல் 2 நாள் இருக்கார், 12ல் இருக்கார். ஆனால் 10ல் குரு இருக்கார். சூப்பர். 10ஆம் இடம் என்பது தொழில் உத்தியோகஸ்தானம். அங்கே போய் 4க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் அமர்ந்திருப்பது என்பது சிறப்பு. 10ல் குரு வந்தால் பதவி போயிடும், பதவி ஆட்டங்காலம். என்னங்க அப்படின்னா, குரு 1 வருஷம் இருப்பார், 1 வருஷமும் அப்படியே ஆட்டிக்கிட்டே இருப்பாரா பதவியை? ஆட்டங்காணுமா? இல்லை பதவியை எடுத்துருவாரா, வேலை விட்டு எடுத்துருவாரா? இல்லை, ஒரு தடவை தான் செய்வார். வந்த உடனே ஒரு டிரான்ஸ்ஃபர். ஒரு 10 வருஷமாக ஒரே இடத்துல வேலை பார்த்துட்ருப்பீங்க. அப்படியே இருக்க முடியுமா? மாறுதல் என்பது உட்பட்டுத்தானே. ஒவ்வொரு குரு வருவார், உடனே தூக்கி டிரான்ஸ்ஃபர். ஐயோ இப்படி ஆயிடுச்சு, நல்ல 10 வருஷம் ஜாலியாக இருந்தேனே, இது மாதிரி என்னை தூக்கி லாங்கில் போட்டாங்களே. அப்படி குடும்பத்தை விட்டு ஒன்றா பிரிகிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் கூட அங்கே போய் வேலை செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தெரியும், பரவாயில்ல, இது கூட நல்ல இடம் தான், ஏதோ டிரான்ஸ்ஃபர் கிடச்சது, நல்லது தான், நல்ல சிறப்பாக இருக்குது, ஒன்றும் குறை இல்லை. எந்த மாறுதல் இருந்தாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் தான், சந்தோஷமான ஒரு மாறுதலாக தான் இருக்கும். இல்லை வேலை கடை கண்ணி வச்சுருப்பீங்க, அவங்க கடையை காலி பண்ண சொல்லுவாங்க. நாங்கள் 20 வருஷமாக அந்த கடையை வச்சு நடத்தினுக்கிறேன், இப்போ போய் காலி பண்ண சொல்கிறாங்க, எங்கே போய் நான் கடையை வைக்கிறது, எங்கே கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப போய் வெக்ஸாகி உட்காந்துருவீங்க. ஆனால் நல்ல இதை விட பெரிய இடமா கிடைக்கும், இன்னும் பெரிய வளர்ச்சி உங்களுக்கு வரப்போகுது. அது செய்ய போகிறார் குரு. ஸோ அப்போ எல்லாமே உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு நிகழ்வு இருந்தாலும் அதில் டபுள் இது உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நிலை வரும். அப்போது தொழில் 10ல் குரு இருக்குது, 10 குடைவன் இப்படி இருக்கார் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு ஒன்றும் குறை இல்லை. பொறுத்தவரையிலையும் பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பிரகாசமாக தான் இருப்பீங்க, ஒன்றும் குறை இல்லை. சூரியனோடு சேர்ந்து புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. ஸோ ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக சுக்கிரன் 11ல் இருக்கார் பாருங்கள். அப்போ கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம்.
நீங்கள் ஒரு படம் வேலை இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு படம் பண்ணுறீங்கன்னா இன்னொரு படத்துக்கு கமிட்மெண்ட் வரும், அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க. இல்லை இன்னொரு சீரியல் பண்ணுறீங்க, இன்னொரு சீரியலுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய நிலை வரும். அப்போ வந்து நடிகைகள் மட்டுமல்ல, டெக்னீஷியன்லேருந்து அதில் கேமராவுக்கு முன்னால் இயக்குபவர்கள், கேமராவுக்கு பின்னால் இயங்குபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை. அரசு சுக்கரன்லாம் எவ்வளோ இருக்குங்க, மியூசிக்கில் இருப்பாங்க. மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லை, அவர் ஒரு டீமே வச்சுருக்கிறாரு, ஒரு 40 பேர் 50 பேர் வச்சுருக்காரு. அப்போ அதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். பின்னணி பாடகர், இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம் நிறையா. அது மட்டுமல்ல, இந்த உங்களுக்கு வந்து ட்ராமா, அந்த கூத்து தெருக்கு, அதாவது கூத்து சொல்லுவாங்க, கூத்து நடத்துகிறவங்க, அதாவது கிராமத்துங்களில் வந்து அதுக்கு ட்ராமா பாடி தான் வைங்களேன், கூத்து பத்திரைன்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டு பத்திரையில் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே சிறப்பான நேரம். வங்கி பணியாளர்கள், அரசு கருவூலங்களில் பணிபுரியும் பணியாளர்கள், இன்சூரன்ஸ் பணியாளர்கள், மற்றபடி இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள், அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருப்பவர்கள், ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டர்ஸு, இவங்க எல்லாருக்குமே வந்து சிறப்பான நேரம். வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கும் சிறப்பான காலகட்டம். நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு பொறுப்பில் இருப்பீங்க. நீங்கள் ஒரு கோயிலில் ஒரு பொறுப்பில் இருக்கலாம், இல்லை ஒரு பொறுப்பில் சம்பளம் வாங்காமல் ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல இன்னும் பேரு புகழ் நிறைய கிடைக்கக்கூடிய தருணம். மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருந்தால் தானேங்க வருமானம் சிறப்பாக வரும். அப்போ தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தன பிராப்தி உண்டு. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கன்னி ராசிக்கு ராசியில் செவ்வாய் இருக்கார், சனி பகவான் பார்க்குறார். ஒரு டென்ஷன் இருக்கும், எதுலேயும் ஒரு ஃபுல்ஃபில் இருக்காது. ஏதோ எழுந்தோம், வேலை பார்த்தோம், ஒரு இதை செஞ்சோம், ஏனோ தானோன்னு உங்ககிட்ட அந்த ஒரு இது. ஏன்னா சனி பார்வை இருந்தாலே மந்திச்சு விட்ட மாதிரி ஆகிடுவீங்க. என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்ற ஒரு நிலைப்பாடே இருக்காது. ஆனாலும் தொழில் வளர்ச்சி இருக்கும், சம்பாத்தியம் இருக்கும். அப்போ 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறார் அப்படின்னும் போது வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் துறவு வாங்க, வீடு கட்ட, பிளாட்டு கட்ட கண்டிப்பாக அதுக்கான முயற்சி பண்ணுவீங்க. சக்ஸஸ் ஆகுமா? சக்ஸஸ் ஆகும், சிறப்பாக இருக்குமா. 6ஆம் இடத்துல ராகுங்க, அஷ்டலட்சுமி யோகம், அற்புதமாக. அதுவும் குரு பார்வை. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். வெளிநாடு போகணும்னு முயற்சி செய்பவர்களுக்கு சிறப்பான ஒரு வாரம், வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு போவீங்க, சம்பாத்தியம் பண்ணுவீங்க. 7ல் சனி இருக்கார், அவர் 6ல் இருக்கிறதா தான் ஐதீகம். ஏன்னா அவர் வந்து வக்ரம் ஆயிட்டார். அப்போது கெடுதல் பண்ணக்கூடிய சனி நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார். மற்றபடி வேலை பார்க்குற இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு மேலெழுத்த அதிகாரிகள் அவருடைய டார்ச்சர், சக ஊழியர்களுடைய இம்சை, இப்படி ஏதாவது தொல்லையில் வேலை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சூப்பராக சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. அட்மாஸ்பியரே மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப சிறப்பு. இந்த 9ஆம் இடத்தை சனி பார்க்குறார். ட்ராவலிங் போகிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக போகணும். ஏதோ அவங்க இப்போ தாசா வெஜிக்களை விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, களவு போக வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் களவு போகுதோ இல்லையோ, உங்களுக்கு வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு புதுசாக பத்திரிக்கை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, இதில் புதுசாக காலடி எடுத்து வைக்க வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடிய பிள்ளைகள், பெண்மக்கள்
யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் நுழையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்டிப்பாக போய் வேலை பார்க்கக்கூடிய சூழல் இருக்குது. உங்களுக்கு இந்த சுக்கிரன் பொறுத்தவரையும் 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன், 2க்குடையவன் வந்து 11 இருக்கான் பாருங்கள். 2-11 லிங்கு வந்தாலே சூப்பர். அது 9 வேறு. அப்போது இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பல மழை பொழியக்கூடிய காலம், பொருளாதார மேன்மை இருக்கக்கூடிய நேரம். இப்போ பல மழை பொழியுதுன்னா வீடு வாங்கலாம், மனம் வாங்கலாம், தோட்டத்தொரு வாங்கலாம், பிள்ளைகளை வெளிநாடு அனுப்பி கூட படிக்க வைக்கலாம். எல்லா சிறப்பும் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லணும். 12க்குரியவன் 12ல் ஆட்சி பெறுகிறார். இருக்கட்டும். ஏன்னா உங்களை பொறுத்தவரையும் எந்த குறையும் இல்லை. அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான காலகட்டம். தந்தையால் செலவினங்கள் வரும். ஏன்னா 9ஆம் இடத்தை சனி பார்க்கறதால தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், செலவினங்கள் வரலாம். மற்றபடி தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான காலகட்டமாக இது அமையப்போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்களுக்கு 12ல் கேது இருக்குது. பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்க, பெருமாளை சேவிங்க. மற்றபடி 2க்கும் 11க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற மகாலட்சுமியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். குறிப்பாக அந்த சனி செவ்வாய் பார்க்குது பார்த்தீங்களா, லேத் ஃபேக்ட்ரி சம்மட்டி எடுத்து அடிப்பீங்க, அந்த மாதிரி இடம், கம்பெனிஸ், இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை டிரைவிங் பண்ணுறவங்க, வேன் டிரைவிங், ஆட்டோ டிரைவிங், பஸ் டிரைவிங், யாராக ட்ரெயின் டிரைவிங், ட்ரெயின் ஓட்டுறவங்க, இல்லை விமானம் ஓட்டுநர்களாக கூட இருக்கட்டும். இந்த சனி செவ்வாய் பார்வை இருக்கிறதால ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டு இல்லை மெக்கானிக்கல் ஃபால்ட்டு, ஏதோ ஒரு அதில் ஃபால்ட்டு வந்து அதில் ஏதாவது சில பிரச்சனைகள், அந்த மெஷின் ஆப்ரேட்டர்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. பல மழை பொழியும். 11ல் ராசிநாதன் இருந்தாலே சூப்பர், கொடிகட்டி பறக்கக்கூடிய நேரம். அது சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும். பத்திரிகைகள் பாராட்டும், மீடியாக்கள் போற்றும், அரசாங்கத்தின் வெகுமதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.